அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சு கொண்டு வணக்கம். நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நீங்களும் சுகமா இருப்பீங்கள் தானே நினைக்கிறேன். வேண்டுவோம்மா வண்டி கொண்டு இப்ப சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு இரவுக்கு சாப்பாடு செய்ய மாட்டேன். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சங்கீதாண்ட சாப்பாடு தான் மதியம் அப்படித்தான் வச்சுட்டு ஓடிட்டோம் போனது. அப்ப வெறும் போயிட்டார். அப்ப பதிவு செய்த நேரம் இருக்கும் தானே. அப்ப நாங்கள் மாலை 2 பேரும் நிற்போம். அப்ப இன்றைக்கு 2 பேரும் இன்னைக்கு எடுப்போம்ட்டு அப்ப விളിக்கிட்டு இருக்கிறோம். இரவுல சிலவள விடிய பரம் நேரத்துக்குள்ளும் பாட்டில் செய்து வைக்காட்டு சில இல்லை இரவுக்கு சேவை பண்ணிட்டு எங்களை விரும்பி பாக்குற உறவுகள் பார்த்து கொண்டே இருப்பினும் கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அதுக்காண்டி நாங்கள் அதோட கதைகள்னா இத்தாலி உறவுகள் எங்களுக்கு கனவே இத்தாலியில தெரிஞ்சாக்கள் கேட்கின இத்தாலியிலே லிங்க் போட சொல்லி என்ன பாச விளங்குது இல்ல பாக்குறோமா பையன் பாச விளங்காட்டிலும் தாங்கள் சிரிச்சு கொண்டு அப்படி நாங்கள் என்ன செய்யலாம் பாச தெரியல அவைக்கு எங்களுக்கு அதோட தெரியாதாக்கள் கனவே இத்தாலிக்காரர் யூடியூப்காரையும் சொல்லி இருக்கணும் தானே. பேஸ்புக்ல டிக்டாக்ல எல்லாத்தையும் லிங்க் மாத்தலாம்னு சொன்னவே இல்ல. அது பிறகு கொஞ்ச நாள் போக எல்லாத்தையும் தானே திடீரென்று வளர முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் இப்பண்டா அது காசு கட்டணும் அப்படின்றதுக்கு எங்களுக்கு தரலாமன்ட்டு சொல்லி இருக்கு. ஆனா என்ன தரையில எங்களுக்கு அதான் பார்த்து கொண்டு காசு இல்லாமலுக்கு தான் கிராத்திஸா தரலாமன்ட்டு தான் சொல்லி இருக்கு இத்தாலியானோ. என்ன தரையில தராட்டில் காசு கட்டினாலும் செய்யத்தான் போகணும். ஏன்னா நாங்க தமிழ்ல கதைச்சால் லிங்க் இத்தாலியானோ வரும் வந்தையும் பார்த்து மொழி தெரியாமல் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். பிறகு இப்ப நாங்கள் என்ன அவைக்கு ஆக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சொல்லிக்கொண்டு பார்த்துக்கொண்டு என்ன சொல்லணும். நிறைய எங்களுக்கு உறவுகள் சேர்ந்திருக்கணும். நிறைய உறவுகள் சேர்ந்திருக்கணும். அவைக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டு அதை விட இந்தியாவிலையும் உறவுகள் இருக்குது. எங்களுக்கு தெரியாத உறவுகள் இருக்குது. எங்களை பார்க்கணும். இப்போ வாங்கோ காலைக்குள்ள போய் சமையல்ன்றதை நாங்கள் என்ன சொல்லல. இப்ப பாப்போம் என்ன சமையல் இரவு சமையல்ன்றா தெரியும் தானே. சோறு கூடுதலா நாங்க சாப்பிட்றது இல்லை. இது ஒரு கடை சாப்பாடு தான். மரக்கறி எண்ணெய்க்குள்ள எங்களுடைய கடை சாப்பாடு தெரியுது, நல்லா தெரியுது. நான் கதிர வைப்போம். அடுத்தது மூடி துறக்க இல்லாட்டி இந்த கத்தியால் எடுத்து துறக்கலாம். கத்தியால அதை விட்டு ஐயா 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 எப்படி நான் நேற்று விட்டுட்டு இரவு அடிச்சு வச்சிடான். அடிச்சு வச்சிடான். ஆனா ஒன்றும் போடல. ஜோக்கெட்டு போடல. ஒன்றும் போடாமலுக்கு என்னண்டு போல வந்தது. அதுதான் அந்த புளிக்க வைக்கிறதுக்கு ஒன்றும் போட ஒன்றும் போடாமலு போல அப்படி வந்தது மர்மமாக. அப்ப முதல் நான் புளிக்க வைக்கிறதுக்கு தயிர் எல்லாம் போடலாம். புளிருக்கு இப்ப வைக்க வாங்கிட்டேன். மறைஞ்சு ஒன்னா தானே வைக்கிறது வாங்கினால் ஒன்றும் போடுறேன் இல்லைன்னு சொல்லி. அதுதான் இதுக்கு நான் இப்ப இது இந்த ரிசர்ச் இது நான் அந்த நீட்டு சில்வர் போடுவேன். எங்களுக்கு அப்படியே மட்டன் தட்டி போட்டு அப்படியே போடுறோம். நான் அதே அளவுக்கு நீங்கள் எவ்வளவு ஒரு போடி எடுத்தா ஒரு போடி. அதாவது இந்த கப்பு சங்கீதா சொல்றது இந்த புட்டு கொத்துற விளிம்பு இல்லாத எங்களுக்கு நிறைய தானே. அப்ப அதாவது நீங்க ஒரு போடி எடுத்தா ஒரு போடியே போடலாம். ஒரு போடி அப்ப ஒன்று கொண்டு ஒரு போடி ஒரு போடி விழுந்து முதல் என்னத்துக்கோ சொன்ன மாதிரி கொண்டு கொண்டு அது இருக்கு. சரி அது சரி அதை விட்டுட்டு கதையோட இது வந்து நான் ஒரு 3/4 கப்பு இது ரவை போட்டு அப்படியே அடிச்சு வச்சதாலும் கொஞ்சம் பாருங்க எப்படி வந்திருக்கேன் பார்த்துறீங்களா. இதுக்கு எல்லாம் உப்பெல்லாம் சேர்த்தாது இல்ல இனிதான் சேர்க்கிறதோ. அப்ப ஒன்று கொண்டு உளுந்தொண்டு சொன்னா ரவை இரவு ஃபுல்லா ஊற விட்டுட்டு காலை அடிச்சு வச்சா சரி. ஏன்னா நீ வைக்க இப்படித்தான் இங்க வைக்கிறது வாங்கினா வைக்காக்கே புளிக்கும் தானே. அப்ப இப்ப என்ன இது உளுந்து ஒரு கப்பும் ரவை ஒரு கப்பும் கூட போடக்கூடாது. கூட போடலாம் என்ன. நான் அப்படித்தான் செய்யறேன். சரியா நான் அப்படி தான் பழக்கம் மாத்தி செய்கிறேன்.
இப்ப கண்ணால இப்போ நாங்க இட்லி சாப்பிடுவோம் இப்ப கெஜெண்டு இப்ப இதா நான் நடுவட்டல்லி செய்யறேன்னு சொன்னா இங்க எல்லாருக்கும் தோசை தான் மறுபடியும் தோசைட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா அப்ப ஊந்து ஊற போடுவேன் இட்டடிக்கண்டு இதை கரைச்சா தோசை தானே அப்புறம் தோசை போடுங்க தோசை போடுங்க மஞ்சளை கரைச்சி ஊத்தினா இது தண்ணி ஆக்கினா தோசை ஆக்கலாம் வெள்ளிக்கிழமை கொடுத்துருவேன் நான் தோசை செய்யறேன் சில நேரம் ஊற விட மறந்துட்டா தான் டக்கண்டு ஆட்டாம இருக்குதான் அதுல கரைச்ச தோசை இல்லாட்டி அதுல சப்பாத்தி செய்வாங்க அப்படி இப்ப ஆரம்பிப்போம் மிச்சத்தை இப்ப இதுக்கு தாளிப்பு எல்லாம் போடுறது இல்லையண்டோ இதுக்கு நீங்கள் முக்கியமா மெயினா இப்படி நல்லா சொப்டா வாரத்துக்கு ஐஸ் தண்ணியில கரைச்சி வைங்க அப்ப அந்த ரகசியங்களை இதுதான் டிப்ஸ் முக்கியமான டிப்ஸ் ஐஸ் தண்ணி அதாவது அந்த குளிர் தண்ணி ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னு சொன்னா பூரா வந்துடும் அப்ப டீ ஃப்ரிட்ஜர்ல வச்சிட்டு வைக்கிறதோ டீ ஃப்ரிட்ஜர்ல நான் அவசரத்துக்கு ரெண்டாக்கம் டீ ஃப்ரிட்ஜ் வச்சேன் இல்லாட்டி நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சு பாடிக்கலாம் விளக்க பச்சனா தானே செய்யறவன் செய்வாங்க இப்ப எங்களுக்கு தேவையான அளவு ஒரு வரண்டி இப்ப போடுவோம் அப்ப அடுப்ப மூட்டை வெங்காயம் தாளிப்பு போடணும் சேத்தமா விட்டுறணும் தாளிக்கணுமோ தாளிச்சிட்டு இட்லி இன்றைக்கு இப்ப தாளிச்சிட்டு பாப்போமே அப்ப சிறிது நேரம் கழிச்சு பாப்போமோ இப்ப கரைச்சிட்டு பாப்போம் அப்ப இப்படி செய்து பாருங்கண்ணே ரவையும் சத்து தானே உடம்புக்கு அடிவாக்கு மேலே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் தாளிச்சு போட்டதுன்னு இப்போ தேங்காய் திருவேல் நடக்கு தெளிக்கு சம்பல் வைக்கத்தானே வேணும் சட்னி வைக்க விடும் பச்சை மிளகாய் அப்போ நான் தான் திருவோணம்னு இல்ல தேங்காய் திருவினாதான் சாப்பாடா அப்ப நெய்கிறது அங்க கடையில புறகோட்டை விட்ட மாதிரி இப்ப இது போய் பழங்கதை திருவோணம் அது பழங்கதை சொல்லுவாங்க சாப்பிட்டு காசு இல்லாத பின்னுக்கு மாட்டை விடுவாங்க இல்லாட்டி புறகோட்டை விடுவாங்க காசு கலைக்கு அதே மாதிரி ஹெல்த் செய்யணும்னு சொல்லி செய்கிறேன் மதங்க விட்டு கிடக்கு வெங்காயம் தாளிச்சு இதுல போடுறது இப்படி கழிச்சு கொண்டு இருந்தா அங்க வெங்காயம் கரையிடும் வெங்காயம் அது குறைச்சிட்டேன் நீங்கள் எங்க இங்க வந்தாங்க அதிர்வா பழகினீங்க நான் அமெரிக்கா பார்க்க தெரியுது அமெரிக்கா இருக்க வேண்டியெல்லாம் தப்பி இங்க வந்துட்டீங்க இது நின்று திருவலா நல்லது இதையும் ஒருதான் கண்டுபிடிச்சிருக்கிறான் திருவலையை வளைச்சு திருப்பி விட்டுருக்கான் கழுத்து திருப்பின மாதிரி பாப்பீங்கன்னு சொன்னா இந்த திருவலையை பாருங்க திருவினா உரையில காட்டும் இந்த திருவலை நேரா தான் முந்தி நின்றது இப்ப காலம் மாற மாற திருவலைய கழுத்தை திருப்பு இதுதான் நல்ல அதான் இப்ப அது அது மடிச்சிருக்கிறது விட இப்ப காலம் கலிகமா மாறிக்கொண்டு போய்க்க திருவலையே கழுத்தை திருப்பி விட்டாங்க பாக்களை திருப்புற மாதிரி உண்மை நல்லது தானே இது அப்படியே வச்சுட்டு மேசையில வச்சுட்டு திருப்புற பிரச்சனை கால் மடிச்சிருக்கல கிடக்கட்டு செய்திடலாம் தானே அப்ப அதுக்காண்டி அவங்க செய்தாங்க நல்ல பூமாலாம் போடணும் வாங்கல்ல செய்தவனுக்கு பூமாலாம் போடணும் நல்ல எப்படி அங்க வெங்காயம் வெங்காயம் வெங்காயத்தை வெங்காயத்தை பார்த்துட்டு பார்ப்போம் என்ன சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் எனக்கு பசிக்குது இல்லை நான் தாளிச்சு போட்டேன் தாளிச்சது என்னண்டா வெங்காயத்தை அந்த மிளகாய் பச்சையா இருக்குன்னு அது அந்த தண்டு கிடந்ததா போட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்குமா சில பேர் தாளிச்சு போடுறல தாளிச்சு போடுறல இல்லாட்டி சின்ன வெங்காயம் நல்லா இருக்கு வாசமா இருக்கு நாங்க போடுறோம் சில பேர் அப்பதான் வெள்ளையா இருக்கு அப்படியே தாளிச்சா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு டேஸ்டா இருக்கு ஆனா அதுக்குள்ள கஞ்சரில் நடக்கிற மாதிரி கிடக்கும் கஞ்சர் இல்ல டேஸ்டா இருக்கு அது டேஸ்டா இருக்கும் அதை பார்க்க சில பேருக்கு அந்த தனி வெள்ளையா இருக்கும் சிலது வந்து இப்படி இருக்குது என்னைக்குள்ள என்ன கஞ்சல கோப்பைய போட்டு தாளிச்சா எதுவும் டேஸ்ட் தானே கறிகளுக்கும் தாளிச்சு இல்லையன்ட்டு எப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் பாப்போம் இந்த இட்லி எப்படி வருது பூ போல வருதோ பஞ்சு போல வருதோ ரெண்டு பாப்போம் என்ன நல்லா தான் வரும் பார்க்க தெரியுது
நல்லா தான் பாரு நான் சொன்னா ஓம் இப்ப இதுல இப்ப நாங்கள் இப்ப ஊற்றி வை ஊத்துவோம் என்ன ஓ ஊத்திட்டு பாப்போம் சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம் சிறிது ஊத்தேக்க பார்ப்போம் சட்டியே இப்ப எனக்கு இதுக்குள்ள கொஞ்சம் மாவு வேணும் என்னடா நான் வந்து ரயல் ஒன்று போட போறேன் ரயல் போட போறேன் என்ன விளையாட்டு காட்ட என்ன கணக்கு அப்படி அரைவாசி ஏதோ விளையாட்டு காட்ட போறாரா நான் முதல் தடவை ஒரு ஐடியா வந்தது இந்த பச்சை மிளகாய் ஒரு பொரிச்சு பார்ப்போம் காணும் 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 இங்கெல்லாம் பாருங்க கொஞ்ச நாள் என்ன ஊசிட்ட தட்டுக்கு இனி விடுவான் இந்த பச்சை மிளகாய் எனக்கு சாப்பிடணும் நாய் கிடக்கு ஆனா வீடியோ ஒரு நாள் போடாட்டியுமா அக்களுக்கு வைக்கணுமே எங்களை விரும்பி பாக்குறவங்கள என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதாவது சில பேர் கேட்கலாம் சண்டே பேசுறது என்ன காண இல்ல இரவுக்கு தான் பேரு அவ்வளவு இரவு தான் நான் போடுறேன் நேரம் அடுத்தாலும் செய்யறதுக்கு நேரம் வேணுமே நம்ம வேலையை பிடிச்சுதானே செய்ய வேணும் எடிட் பண்ண வேணும் அப்ப சும்மா அடுத்தோன்னா போட முடியாது எங்களை விரும்பி பாக்கி நம்மன்றதை சொல்றோமே இனி நாங்கள் இதை வச்சுட்டு அதை கேட்க பார்ப்போம் சரி அங்கால வச்சிருக்கு அவியட்டும் அதுக்கிடையில நாங்கள் சம்பல் அடிப்போம் இட்லிக்கு பச்சை மிளகாய் சம்பல் தான் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் சம்பல் நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பவுன் விலை விற்கிறாங்களே இங்க இல்லையே இனி வருமானத்தை வைக்கிறேன்னு எல்லாம் மலிவா வரும் 2-13 ரூபாய் விற்கணும் அப்போ இழந்த வச்சோம்னா நாளைக்கு வேணும் அடிச்சிட்டு என்ன இது சின்னக்கா அந்த கடைசி என்று சொல்றது பிஞ்சு அப்படிங்கிறது பிஞ்சு தானே இது விளையாண்டோன்னா ஆக்கள் வந்து ஊர்ல அப்படித்தான் இப்படி ஊர்ல அப்படித்தானே மேல நல்ல பெரிய மிளகாயில போட்டுட்டு கீழே பிஞ்சுல கொட்டி போட்டு அந்த நடுத்தரத்துல பிஞ்சு இருக்குமா கீழே மேல நல்லதா போடுறது பெரிய மிளகாயில போடுறது அதுதான் அதே மாதிரி தான் இஞ்சி அப்படி பார்வைக்கு நல்லா இருக்கும் பார்வைக்கு பார்க்க நல்லா இருக்கும் அங்க எடுத்தா எல்லாம் கலந்தான் அது உரைப்பும் பெருசா இல்லை இதுன்னு புதினா சட்னியும் அடிக்க வேணும் புதினா போட்டு அடிச்சா மெந்தா அதாவது மெந்தா போட்டு அடிச்சா நல்லமே அதுக்கு நான் ஒழுங்கு பண்ணி கொண்டு பண்ணுறீங்களா என்ன பண்றீங்க எல்லாத்தையும் போட்டு அடிப்போம் இப்ப நான் இது அடிக்க போகிறேன் அடிச்சா லைட் நின்றுடும் நினைக்கிறேன் இது அடிக்கக்கூடாது 5 ஒன்றும் அடிக்கலாம் இதை இட்டலியை விட்டுட்டு இட்டலி சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போமே இப்ப நான் பச்சை மிளகாயம் வெங்காயம் அடிச்சுட்டேன் இனி நான் பொட்டுக்கடலை போடட்டுமா பொட்டுக்கடலையை நாங்கள் வறுத்து திரிச்சு வச்சிருக்கிறோம் அதில் கொஞ்சம் போட்டா சூப்பரா இருக்கு வேணா நல்லவா காரம் அந்த மிளகாய்தான் பச்சை மிளகாய்தான் உங்களை நம்பி நான் கணக்கா போட்டேன் என்ன மாதிரி வருது நல்லா இருக்கு அதை விட பச்சை மிளகாய் பொரிக்கிறோம் நாங்க காரம் குறைவு போடுன்னா போட்டு விட்டேன் நல்ல விட குறைச்சி விட்டேன் தந்ததுல இருந்து குறைச்சி தான் போட்டேன் இதையும் போட்டு அடிச்சுட்டு தேங்காய் பேன் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் சம்பல் ரெடி தேவையான அளவு உப்பு போடும் இட்லிக்கு பச்சை மிளகாய் சட்னி தான் சரி அரைக்கரண்டி காணும் ஏசி புளியும் விட்டால் நல்ல சம்பல் சூப்பராக இருக்குமே உப்பு போட்டாச்சு உப்பு போட்டுட்டேன் இங்கே தேங்காய் இதெல்லாம் இப்படி போட்டா என்ன முடிவாப்பா இரட்டை எல்லாத்தையும் நான் பார்க்கல பக்க விட்டியா இப்போ இப்படியே தேங்காய் போட்டு அடிக்க வேண்டிய சம்பை
திரி வச்சது கிடா வச்சுட்டு அது அதெல்லாம் ஏன் காட்டி அடுப்பில் வச்சு சூடாக்கி நம்ம புது தேங்காய் இடந்தபடியாக டக்கண்டு அடிச்சு உடைச்சி திருவியாச்சு என்ன இல்லையோ? ஓ இங்க நான் சம்பலுக்கு ஒரு தாளிப்பேன் போட்டாங்கல்ல அங்கால அமூகமா வேலை நடக்கும். இனி அடிச்சிட்டு பார்ப்போம். செத்த மிளகாய் இல்லை, நீங்க யோசிப்பீங்க சம்பளத்துக்கு செத்த மிளகாய் இல்லை. செத்த மிளகாய்ன்றேன் இல்லை, கருவேப்பிலை. என்ன கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து சமருக்கு போடலாம். பச்சை மிளகாய் சம்பல் தானே சேர்த்து போடலாம், சமருக்கு சேர்த்து போடலாம். ஓ இனித்தான் கருவேப்பிலையை காணலாம். பாருங்க நாங்கள் எப்படி ஒரு ஐயா கொண்டு தாரவரேன்னு எப்படி பெரிய கருவேப்பிலை இதுக்கு அடிக்கணும் இருக்கு. அப்ப அடிக்கா கொண்டு வந்து தருவேன். தந்திரம் சேர்ந்து பார்ப்போம். இப்போ இதில் சும்மா அடிப்போம், சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ எங்களோட சமையல் நிறைவுக்கு வந்துட்டு என்ன சமைச்சோன்னு பாருங்க. எனக்கு தெரியல, அதென்ன வித்தியாசமான கலர்ல புதினா சட்னி. புதினா சட்னி ரெண்டு சட்னி, ரெண்டு சட்னியா கிடக்கு. இது புதினா சட்னியாம், இது பச்சை மிளகாய் சட்னி. மத்தியானம் செய்தது. இது மதிய உணவுக்கு நாங்க சமைச்சது. எல்லாரும் மதியம் நாங்க வீடியோ எடுக்கல, கொஞ்சமா இருக்கு. அது மதியம் அதோட பாப்பீங்கன்னு சொன்னா எல்லா மரக்கறியும் போட்டு ஒரு எல்லா மரக்கறியும் போட, எல்லா மரக்கறியும் இல்லையே, எத்தனை மரக்கறி? கேரட்டு, உருளைக்கிழங்கு, பருப்பு, தக்காளி பழம், பருப்பு, தக்காளி காயும் போட்டது, தக்காளி காயும் போட்டது. ஓகே, வேற இருக்கிறத வச்சு போட்டு இருக்கு. நானும் வீடியோக்குள்ள சொல்றத வச்சு ஒரு சாம்பார் வேண்டாண்டு அப்ப இருக்கிறத வச்சு செய்துட்டு போனது. அதன் இட்டலி கலர் கலரா கிடக்கு. இவற்ற வேலை இங்க பாத்தீங்களா, நான் சொன்னேன் அந்த இட்டலிக்கு இந்த மிளகாய் இந்த பொரிக்கிறதுக்கு அணிஞ்சு பாருங்க. இந்த மிளகாய் நான் இப்ப நல்ல அந்த இட்டலி மாவில கொஞ்சம் காரத்தூளா போட்டேன். அதால அந்த இட்டலியை நான் அவிச்சு விட்டு நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு. இப்ப கறி மிளகாய் தூள் அது போட்டது நல்லா இருக்கும். இதுதான் எங்கட இரவு உணவு. இப்ப கோப்பைக்கெல்லாம் போட்டீங்கன்னா அப்ப சாப்பிடுறதுக்கு நாங்கள் பார்க்க எனக்கு வாய் விடுறது. சாப்பிடணும் விட்டுட்டீங்களோ? தேசிக்கா புளி தரமா விட்டு கிடக்கு, பாதி எல்லாம் போட்டிருக்கு. ரெண்டு சட்னி கோப்பை பத்தாது போல நடக்குது. நோனோ இல்ல, இது வந்து அந்த சின்ன இதுக்குள்ள நோனோ சாம்பார் அதுக்குள்ள விட. ஓகே, கரண்ட் இது பார்த்தாதா உதால கள்ளி போட, அது இப்போதைக்கு போடுவோம். ஓகே, காணும் பள்ளியில போகக்கூடாது. ஓகே, இந்தாங்கோ சோத்த இட்லி, வெள்ளை இட்லி எல்லாம் வச்சிருக்கு. இப்ப எங்கட சாப்பாடு தயார். பாருங்க இட்லியே எப்படி இருக்குண்டு. பூ அந்த மாதிரி பஞ்சு மாதிரி தான் இருக்குது. என்ன பூ போல? பூ போல இருக்கு. பாருங்க எப்படி இருக்குண்டு. ஒன்றும் சேர்க்கிற பாருங்க புளிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. இப்ப நாங்க அவசரமா சாப்பிடுறோம். சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிட்டு பாக்குறது கொஞ்சம் சட்னி இதுல வச்சா தான் தொட்டு சாப்பிடு. நோ சம்பல் 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 எப்படி கண்டு சேரம் தான் எங்களுக்கு. வேக வேக கதை இது என்ன சூப்பரா இருக்கு. ரவை போட்டபடியா கொஞ்சம் நல்ல மென்மையா இருக்குது, தரமா இருக்கும். இதுக்கு வடையும் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் போட. சாப்பாடு வடை சாப்பிட மாட்டீங்க, அதுக்காண்டிதான் நான் வடை செய்கிறேன். எங்கட மரக்கறி சாப்பாடு கடை சாப்பாடு ரெடி ஆகிவிட்டது. இதுதான் எங்கட இரவு உணவு. இதே மாதிரி நீங்களும் செய்து அழகாக சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வேந்து இதுடன் இந்த காணிக்கை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு பாய்.